ஹாய், இன்னைக்கு வீடியோவில் சிசிஎம்டி 2026 அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். சிசிஎம்டி 2026 வெப்சைட் வந்து 4 days முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து May 15th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் சிசிஎம்டி? சிசிஎம்டினா சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங் ஃபார் எம்டெக், எம்ஆர்க் அண்ட் எம்பிளான். இது இந்த வாட்டி யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி அகட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த வாட்டி எத்தனை இன்ஸ்டியூட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 84 இன்ஸ்டியூட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது, விச் இன்க்ளூட்ஸ் ஆல் என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் அண்ட் சிஎஃப்டிஐஸ். கோப்புக்கும் சிசிஎம்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கோப்பை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஐஐடி டெல்லிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். வேற நம்ம சிசிஎம்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 100 ஸ்பெஷலைசேஷன் வந்து சிங்கிள் அப்ளிகேஷன் மூலிமா நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது என்ஐடி கேலிக்கட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்ஐடி திருச்சியில் ஸ்ட்ரக்சர்ஸ், என்ஐடி திருச்சியில் என்விரான்மெண்டல், இந்த மாதிரி 100 ஸ்பெஷலைசேஷனுக்கு நம்ம வந்து சிங்கிள் அப்ளிகேஷன் போட்டால் போதும். ஸோ அதுதான் பெனிஃபிட் ஆஃப் சிசிஎம்டி 2026. இந்த சிசிஎம்டி 2026க்கு 3 பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேலிட் கேட் ஸ்கோர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கேட் ஸ்கோர் வந்து 3 years வேலிட். ஸோ அதனால கேட் 2024, கேட் 2025, கேட் 2026 இல்லை ஏதாவது ஒரு ஸ்கோர் கார்டு நம்மகிட்ட இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து சிசிஎம்டி 2026ல நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து வேணும். அண்ட் இது இல்லாமல் தேர்ட் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசியாக இருந்தோம்னா நமக்கு மினிமம் சிஜிபிஏ வந்து 6.5 இருக்கணும் அல்லது 60% இருக்கணும். சிமிலராக எஸ்சி, எஸ்டி ஆர் பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா மினிமம் சிஜிபிஏ வந்து 6 இருக்கணும் அல்லது 55% இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து 6.3 சிஜிபிஏ வாங்கியிருக்காங்க. அப்போது அவங்க வந்து அதை 63%க்கு மேனுவலாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய கன்சாலிடேட்டர் மார்க் ஷீட்டில் அவங்க சிஜிபிஏல கொடுத்துருக்காங்களா இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். சிஜிபிஏல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் 6.5க்கு மேலே இருக்கணும், அல்லது பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக 60க்கு மேலே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி மேனுவலாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, டோட்டலாக சிசிஎம்டி 2026ல எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் ரவுண்ட், செகண்ட் ஒன் ஸ்பெஷல் ரவுண்ட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பாட் ரவுண்ட். இதில் ரெகுலர் ரவுண்டில் 3 ரவுண்ட் இருக்கு, ஸ்பெஷல் ரவுண்டில் 2 ரவுண்ட் இருக்கு, நேஷனல் ஸ்பாட் ரவுண்டில் 1 ரவுண்ட் இருக்கு. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிஎம்டி 2026ல நமக்கு வந்து 6 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டைம் லைன்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம சிசிஎம்டி 2026 போர்ட்டல் 4 days பிஃபோர் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15 May 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5th June வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த 100 சாய்ஸஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த 100 சாய்ஸஸில் நம்ம வந்து எப்படி வேணால் ரீஆர்டர் பண்ணிக்கலாம் June 5th முன்னாடி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டு என்ஐடி கேலிக்கட் கொடுத்துருக்கேன், என்ஐடி கேலிக்கட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா என்ஐடி திருச்சியில் ஸ்ட்ரக்சர்ஸ், தேர்ட் வந்து என்ஐடி திருச்சியில் என்விரான்மெண்டல். இந்த ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன். மேபி ஒரு May 20 வந்து நான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன்னா May 25 வந்து இந்த ஆர்டர் நான் மாற்றிக்கலாம். மேபி இது நான் 1ன்னு எடுத்துக்கலாம், இது நான் 3ன்னு வச்சுக்கலாம், இது நான் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஆர்டர் நம்ம எப்போ வரைக்கும் ஷஃபில் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா 8th June வரைக்கும் ஷஃபில் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டே நம்ம க்ளோசிங் டேட்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் வரைக்கும் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஷஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஷஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் லாக் பண்ணலாம் அப்படின்னா அந்த June 8th அன்னைக்கு அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம வச்சுக்க வேணாம். June 5th இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட்டே வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம லாஸ்ட் டேட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சது. இப்போ இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வந்து June month வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலர் ரவுண்டு 1ஓட ரிசல்ட்ஸ் June 12ம், ரெகுலர் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ் June 22ம், ரெகுலர் ரவுண்ட் 3ஓட ரிசல்ட்ஸ் June 27ம் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ரெகுலர் ரவுண்டில் நமக்கு சீட் அலோகேட் ஆகுது, இந்த 3 ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் நமக்கு சீட் அலோகேட் ஆகுது அப்படின்னா நம்ம அதில் 3 விஷயம் பண்ணலாம்.
அதை வந்து வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வில்லிங்னஸ் வந்து எய்தர் ஃப்ரீஸ் பண்ணலாம், அல்லது ஃப்ளோட் பண்ணலாம், அல்லது ஸ்லைட் பண்ணலாம். இந்த 3 நான் நெக்ஸ்ட் லேயர் என்னன்னு சொல்கிறேன். பட் இந்த 3 நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ரீஸ் அல்லது ஃப்ளோட் அல்லது ஸ்லைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதை வந்து எப்போ பே பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 to 6th ஜூலை பே பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சீட் அலோகேட் ஆனவங்களுக்கு. சீட் அலோகேட் ஆகாதவங்களுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம அப்பியர் ஆகும். அடுத்த ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ரவுண்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் ரவுண்டில் நமக்கு 2 ரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் நமக்கு சீட் வந்து கிடைக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா முன்னாடி கட்டின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் ரவுண்டுக்கு மட்டும்தான். இங்கே நீங்கள் ஸ்பெஷல் ரவுண்ட் போகிறப்போ இதுக்கு தனியாக நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும். பே பண்ணி தான் இந்த 2 ரவுண்டும் நம்ம அட்டன் பண்ண முடியும். இந்த 2 ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் நமக்கு சீட் வந்து அலோகேட் ஆகலாம். ஒருவேளை இந்த 2 ரவுண்ட்லையும் சீட் அலோகேட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம நேஷனல் ஸ்பாட் ரவுண்டுக்கு நம்ம அப்பியர் ஆகும். அதுக்கு தனியாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணி அந்த ரவுண்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கிளியராக பார்த்தோம்னா சிசிஎம்டி வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்லைன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நமக்கு ரெகுலர் ரவுண்டு 3 ரவுண்டு இருக்குது. ஏதாவது ஒரு ரவுண்டில் நமக்கு வந்து சீட் வந்து நம்ம அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்க சீட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நான் வந்து அதில் 3 விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரீஸ். ஃப்ரீஸ் அப்படின்னா என்னென்னா எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டும் கிடச்சிருச்சு, பிடிச்ச காலேஜும் கிடச்சிருச்சு. ரெண்டுமே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சு, அட்லீஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடைக்கல, இன்னும் பெட்டர் டிபார்ட்மெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஸ்லைட் பண்ணிப்போம். எனக்கு பிடிச்ச காலேஜும் கிடைக்கல, பிடிச்ச பிரான்ச்சும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அப்போ என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு சீட் அலோகேட் ஆனதுக்கப்புறம் இந்த 3ல் நம்ம ஏதாவது ஒரு வில்லிங்னஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ரிகார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஸோ நாங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நமக்கு 3 ரவுண்ட் இருக்குது. ரெகுலர் ரவுண்ட், ஸ்பெஷல் ரவுண்ட், நேஷ்னல் ஸ்பாட் ரவுண்ட். இந்த 3 ரவுண்டுக்கும் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் ரவுண்டுக்கு அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா இதுக்கு தனியாக அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதிலே சீட் அலோகேட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, அலோகேட் ஆகலைங்கிற பட்சத்தில் அவங்க அடுத்து ஸ்பெஷல் ரவுண்டு போவாங்க. அப்போ அதுக்கு தனியாக நம்ம 3500 பே பண்ணணும். இங்கேயும் நம்ம சீட் அலோகேட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்பாட் ரவுண்ட் போவோம், அதுக்கு தனியாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரீஃபண்டபிள். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இதை பார்த்தினா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சவங்க, இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் தெரிஞ்சவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 300 தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்கிறேன், 300 தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கிளியராக தெரியுது ரெகுலர் ரவுண்டு வந்து சீட்டு கிடைக்காது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெகுலர் ரவுண்டு அப்பியர் ஆகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு 3500 அவங்க பே பண்ணவே மாட்டாங்க. டைரெக்டாக ஸ்பெஷல் ரவுண்டுக்கு வந்து 3500 பே பண்ணி டைரெக்டாக இந்த ரவுண்ட் மட்டும் அட்டன் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்குங்கிற பட்சத்தில், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா தெரியுங்கிற பட்சத்தில் இது நம்ம போகலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து போய்க்கிறது சேஃபஸ்ட் வே. இந்த 3500 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3000 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகே, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ரவுண்டில் சீட் வந்து அலோகேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ்ன்னு ஒரு பே பண்ணுவோம். இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ வந்து பார்த்தோம் அப்படின்னா எகெயின் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசிக்கு 30,000 பே பண்ணுவோம். வேறஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் ரவுண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேயா, ஸோ அந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன அமௌண்ட் பே பண்ணணும்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்ன்னு 10,000 பே பண்ணணும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ். வேறஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5,000 பே பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலர் ரவுண்டு 1லேயே அவங்களுக்கு சீட் கிடச்சிருது. ஓகேயா, ஸோ அவங்க ரெகுலர் ரவுண்ட் 1லேயே சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க அப்போவே எந்த ஃபீஸ் பே பண்ணிடணும், அந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணிவிட்டு அடுத்து அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடுவாங்க. ஓகேயா, இதே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெகுலர் ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து அது முடிஞ்சோடனே சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடுவாங்க. ஓகேயா, ஸோ இந்த ஃபீ வந்து அந்த எந்த ரவுண்டு முடியுதோ அந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே அவங்க பே பண்ணணும். ஓகேயா, எந்த ரவுண்டு அவங்களுக்கு அலோகேட் ஆகுதோ அது முடிஞ்சோடனே பே பண்ணணும். பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெகுலர் ரவுண்ட் 1லேயே சீட்டு கிடச்சிருது. ஆனால் அப்போ வந்து அவங்க என்ன ஃபீ பே பண்ணுவாங்க, சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணுவாங்க. ஆனால் 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ வந்து பே பண்ணுவாங்க. ஸோ ரெகுலர் ரவுண்ட் 1ல் கிடைச்சாலும் சரி, ரெகுலர் ரவுண்ட் 2ல் கிடைச்சாலும் சரி,
ரெகுலர் ரவுண்ட் 3ல கிடைச்சாலும் சரி, இந்த 3 ரவுண்டில் எந்த இடத்துல கிடைச்சாலும் இந்த ரெகுலர் ரவுண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீ பே பண்ணணும். அதுதான் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ. இதே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ரவுண்டில் கிடைக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ரவுண்டில் கிடைக்குது SR 1லேயோ அல்லது SR 2லேயோ அவங்களுக்கு அட்மிஷன் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த இடத்துல இந்த ஸ்பிளிட் அப் வராது. 30,000 10,000 ஸ்பிளிட் அப் வராது. அங்கே அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்பெஷல் ரவுண்ட் 1 ஸ்பெஷல் ரவுண்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து வெறும் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ மட்டும் பேஸ் பண்ணால் போதும். அவங்களுக்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ வராது. ஏன் வராதுன்னு பார்த்தோம்னா, அவங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயே அவங்க எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,000 பே பண்ணுவாங்க. ஸோ ரெகுலர் ரவுண்டில் தான் அது 30-10 பிரிச்சிருப்பாங்க. ஸ்பெஷல் ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா அது சிங்கிள் பேமெண்ட்டாக 40,000 அங்கேயே வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த 3,500 தான் நான் ரீஃபண்டபிள். இங்கே நம்ம பே பண்ணுற 30,000 10,000 அல்லது 40,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீ இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீ 70,000 அப்படின்னா அதில் அந்த 30,000 10,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம அந்த ஃபீ பேமெண்ட்டாக பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா May 15th ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா June 5th க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா 3,500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்மளால் மேக்ஸிமம் 100 சாய்ஸஸ் வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ சாய்ஸஸ் பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த சாய்ஸஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிடலாம். அடுத்து இந்த சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணால் ஷஃபில் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் வந்து நமக்கு எது வரைக்கும் இருக்குன்னா June 8th வரைக்கும் இருக்குது. பட் நான் சேஃபர் சைடுக்கு என்ன சொல்கிறேன்னா June 5th அந்த சாய்ஸஸ் நீங்கள் ஷஃபில் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ஷஃபில் பண்ணி சேவ் பண்ணலை அப்படின்னா லாக் பண்ணலை அப்படின்னா June 8th அன்றைக்கி அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஓகே, இப்போ June 8th ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பே பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரவுண்ட். இந்த ரெகுலர் ரவுண்டோட ரிசல்ட் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா June 12, June 22 and June 27. ஸோ ரெகுலர் ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 12 வருது. ரெகுலர் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 22 வருது. ரெகுலர் ரவுண்ட் 3ஓட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 27 வருது. இதில் ஏதாவது ஒரு ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ வந்து நம்ம பே பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. சரி, உங்களுக்கு அலோகேட் ஆகிற சீட்டை நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், இதை ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜும் கிடச்சிருச்சு, பிடிச்ச பிரான்ச்சும் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சு, வேற இன்னும் கொஞ்சம் ஹையர் டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஃப்ளோட் பண்ணணும். இல்லை பிடிச்ச இன்ஸ்டியூட்டும் கிடைக்கல, பிடிச்ச பிரான்ச்சும் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லைட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 என்னோட ஆப்ஷனில் வந்து நான் 1 2 3 இப்படி வச்சுருக்கேன். எனக்கு NIT கேலிக்கட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், NIT திருச்சியில் ஸ்ட்ரக்சர், NIT திருச்சியில் என்விரான்மெண்டல், இப்படி நான் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரவுண்டு 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் ரவுண்ட் 2ல் NIT திருச்சியில் என்விரான்மெண்டல் கிடச்சிருக்கு. நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு NIT திருச்சியில் ஸ்ட்ரக்சர் தான் வேணும், ஆனால் எனக்கு NIT திருச்சியில் என்விரான்மெண்டல் தான் கிடச்சிருக்குன்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஃப்ளோட் போவேன். ஃப்ளோட் போனோம் அப்படின்னா மேபி ரெகுலர் ரவுண்ட் 2ல் எனக்கு அது கிடைக்கல, ரெகுலர் ரவுண்ட் 3ஓ இல்லை ஸ்பெஷல் ரவுண்டோ ஸ்பாட் ரவுண்டோ போகிறப்போ எனக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஏன் அது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க கோப்பில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே சீட் அலோகேட் ஆகிருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரான்ச்சஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க, ஸோ அது கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அது வித்ட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் அங்கே இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அது மேலே மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ NIT திருச்சியில் ஸ்ட்ரக்சர் வேணும், NIT திருச்சியில் என்விரான்மெண்டல் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ளோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு NIT கேலிக்கட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வேணும், ஆனால் எனக்கு NIT திருச்சியில் என்விரான்மெண்டல் தான் கிடச்சிருக்கு, அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஸ்லைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தின் தி இன்ஸ்டியூட் டிபார்ட்மெண்ட் மாறணும்னா ஃப்ளோட் போகணும், அக்ராஸ் தி இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா ஸ்லைட் போயிடுவேன்.
ஓகே. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதுவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ பே பண்ணுவோம். நமக்கு ரெகுலர் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் நமக்கு சீட்டே அலோகேட் ஆகலைன்னா, நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் ரவுண்டுக்கு வந்து அப்பியர் ஆகும். இந்த ஸ்பெஷல் ரவுண்டில் எவ்வளோ சீட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 13 வந்து வேக்கன்ட் சீட்ஸ் ரெகுலர் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்ட் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஜூலை 13 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெஷல் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14 வந்து ஸ்பெஷல் ரவுண்டுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எகெயின் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,500 அமௌண்ட் பே பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங், இந்த ப்ராசஸ்லாம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அண்ட் இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 22 ஸ்பெஷல் ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜூலை 27 ஸ்பெஷல் ரவுண்ட் 2க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எகெயின் இந்த 2 ரவுண்டில் ஏதாவது ஒரு சீட் கிடைச்சது அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து எகெயின் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இன்கேஸ் இதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம நேஷனல் ஸ்பாட் ரவுண்டுக்கு நம்ம போவோம். ஸோ இதுக்கான வேகன்சிஸ் ஸ்பெஷல் ரவுண்ட் 2வும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நேஷனல் ஸ்பாட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அது எப்போ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா August 1 வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் ரவுண்ட் போக இருக்கிற சீட்ஸ் வந்து August 1 வந்து அவங்க கொடுக்குறாங்க. August 1 அந்த வேகன்சிஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சேம் டேயே வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. August 1 அந்த ஸ்பாட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா August 5 வந்து நேஷனல் ஸ்பாட் ரவுண்டுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம பிளான் பண்ண சீட் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணோம்ல, அது வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகாது. வேறஸ் நம்ம வந்து அந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயோ பார்ஷியல் அட்மிஷன் ஃபீயோ அந்த 30,000 அல்லது 10,000 அந்த மாதிரிலாம் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் அவங்க 2,000 மட்டும் ப்ராசஸிங் ஃபீயை எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 40,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 38,000 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு 6 months டைம் எடுத்துப்பாங்க. ஸோ 6 monthsக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் சிசிஎம்டியோட கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸ். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.